பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் ஸ்பெஷல் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,500 இருக்குங்க. ஸோ இன்றைக்கி காலையில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த $60,000 வந்து மீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த $60,000 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 66,500லேருந்து 52,500. சரிங்களா? ஸோ ப்ரைஸு கரெக்டாக என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்த உடனே 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனது. சரிங்களா? ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 130 கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த கேண்டலால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அதாவது 66,500க்கு மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இப்போ இந்த இடத்துல 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரெட் கலர் கேண்டல் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 11 ரெட் கலர் கேண்டல் வந்திருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளோ பெரிய செல்லுக்கு இந்த ஒரே ஒரு கேண்டல் மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்து ப்ரைஸு வரணும். ஓகேங்களா? இந்த லோக்கு கீழே ப்ரைஸு வந்துட்டு ஒன்று இந்த லோக்கு கீழே வந்துட்டு ஒரு 57லேருந்து 55 இந்த ரேஞ்சுக்கு வரலாம். அப்படி இல்லைனா இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 52,500 இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு கன்சல்டேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா BTC நம்மளுக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகி இன்றைக்கி காலையிலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே டீப்பாக கீழே வந்திருக்குது. சரிங்களா? ஸோ ரைட் ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சு. அதாவது 74 இந்த 74,000ன்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேண்டல். ஓகேங்களா? நான் பார்த்தது வந்து பார்த்தீங்களா இயர்லி கேண்டலு. இயர்லி கேண்டலோட லோக்கு கீழே வந்துருச்சு. அந்த இயர்லி கேண்டலோட லோக்கு கீழே இருக்கிறது தான் இந்த டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு மேபி இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே டேப் ஆகிட்டு மேலே போகலாம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியா நோக்கி வந்துட்டால் கிட்டத்தட்ட பையிங் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. சரிங்களா? ரைட் ஓகே. ஸோ இதுதான் வந்து பிட்காயினோட விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்து இத்தீரியம். ஸோ இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து கிட்டத்தட்ட வந்து $2,000 வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ $2,000 வந்து இன்றைக்கி காலையில் பிரேக் பண்ணிவிட்டு ஸோ 1,700க்கு கீழே வந்திருக்கான். ஸோ இத்தீரியமோட டிமாண்ட் ஏரியா இங்கே இருக்குது பாருங்கள் 1,700லேருந்து 1,500. ஓகேங்களா? இதுதான் இத்தீரியமோட டிமாண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இத்தீரியம் வந்து அந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து BTC வந்து மறுபடியும் வந்து 60,000 கீழே உடைக்கிறான்னா கண்டிப்பாக வந்து இத்தீரியமும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தானா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,700லேருந்து ஆமாம் 1,692லேருந்து 1,538. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்த ரேஞ்சுக்கு வருவான், அப்படி இல்லைனா இதுக்கும் கீழே வந்து லோ வந்து பிக்கஸ்ட்டு திரும்பலாம். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துச்சுன்னா அவன் வந்து ஒரு பையிங் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவான். ரைட் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஓகேங்களா? ஸோ கோல்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா கோல்டு இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கு. ஸோ அந்த ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $5,600. ஓகேங்களா? ஏன்ப்பா இப்போ கோல்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கோல்டும் வந்து ஒரு விஷயம் கோல்டுலேயும் இருக்குது. ஸோ $5,600 வந்து கோல்டு வந்து தற்போதைக்கு வந்து ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கு. சரிங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ண மேனிக்கு போயிருக்கு. சரிங்களா? போயிட்டு திரும்ப அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. நேற்று கேண்டல் வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. சரிங்களா? ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே ப்ரைஸு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40%க்கு மேலே கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்றது பார்ப்போம். ஸோ கோல்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 மந்த் சார்ட் அதாவது 1 இயர் சார்ட் வச்சுருக்கேன்.
இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980. ஓகேங்களா. ஸோ இந்த 1980 இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிருக்கு. இங்கே தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா பம்ப் ஆகிருக்கு 1980. ஸோ எங்கேருந்து பம்ப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $130 ஓகேங்களா, $130 $800 வரைக்கும் நல்லா பம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட $875. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பம்பு, ஸ்ட்ராங்கான பம்பு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பாருங்கள் இந்த 4-5 வருஷத்தில் வந்து நல்லா பேய் மாதிரி வந்து மேலே ஏறிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு மூதா இப்போவும் நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ இந்த பம்பு இங்கே நடக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகினிருக்கான். ஸோ இதே மாதிரி இப்போ பம்பு வர்றதுனால நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து எடுத்துப்போமே. ஓகேங்களா. ஸோ அந்த 1980 இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்தது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து டம்ப் ஆகிருக்கு. அதாவது ஒரு பெரிய பம்பு நடந்துட்டு ஒரு 70% வந்து டம்ப் ஆகிட்டு அகெயின் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரேலி வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த 70% டம்ப்பு இப்போ மறுபடியும் வருமா கேட்டிங்கன்னா ஸோ அவ்வளோ தொழில் கீழே வருமானு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ 70% வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனால் ஒரு 40 to 60% வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு 40 to 60% அப்படின்றது எவ்வளோ தொழில் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50%, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 3000க்கு கீழே. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 கீழே வந்து ப்ரைஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஒரு 3000லேருந்து 3500 இல்லைன்னா 2500, அதாவது 3500லேருந்து 2500 இதுதான் ரேஞ்ச். சரிங்களா. இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு கோல்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது நாளைக்கே வந்துடுமா இல்லை அடுத்த மாதமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years ஆகும் இது வரத்துக்கு. ஓகேங்களா. இது கோல்டு கீழே வரும்போது அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோல்டில் தான் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70% கிராஷ் ஆகிருக்கு. சரிங்களா. அதே நம்ம சில்வரில் பார்த்தோன்னு வச்சிங்களேன், சில்வரில் இன்னும் மோசமாக இருக்குது. ஓகேங்களா. சில்வர் பாருங்கள் இப்போயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஃபார்மேஷன் இருக்கான். ஸோ இது வந்து இயர்லி கேண்டல். ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா 1980 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ 1980 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $48 போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் அங்கேருந்து அந்த லோ எவ்வளோ தொழு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ட்ராப். ஓகேங்களா. சில்வர் எவ்வளோ வந்திருக்கு அந்த ஹைலேருந்து 90% ட்ராப். அதே மாதிரி ஒரு பம்பு நடந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் எப்படி பம்பு நடந்திருக்கு, இதுலேயும் பாருங்கள். ஸோ நீங்கள் சில்வரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ஒரே கேண்டலில் ஒரு மெகா பம்ப் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் போன வருஷம் கேண்டல் வந்து ஒரே கேண்டல், இது இயர்லி கேண்டலுங்க, ஒரே கேண்டலில் மெகா பம்பு. அதுக்கப்புறம் அடுத்தது ஹை போயிட்டு அங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹை போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயம் இங்கே நடக்கும் போது அதே மாதிரி இந்த விஷயமும் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு சில்வர் வந்து இங்கேருந்து இந்த ஹைலேருந்து 90% கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதே 90% இந்த வாட்டி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில்வர் வந்து கிட்டத்தட்ட 70% கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொழில் வரலாம் அப்படின்னு பார்த்தா $36 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கோல்டு அண்ட் சில்வரில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோல்டு அண்ட் சில்வரில் இது வெளியேற்றப்படுற பணம், அதாவது இதுலேருந்து வந்து செல் பண்ணுறாங்க இல்லைங்களா, செல் பண்ணி வெளியில் வர பணம் வந்து இந்த கிரிப்டோக்குள்ளே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா அடுத்த 2-3 வருஷம் வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கிராஷை நோக்கி போகுது. பிட்காயினு பாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா. பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த ஃபண்ட் அதில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப்பு மார்க்கெட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. இப்போ எப்படி நம்ம வந்து கோல்டு அதாவது கோல்டு மேலே ஏறும்போது எல்லோரும் வந்து கோல்டுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் எ டைம், அதாவது நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு 2 yearsல வந்து பார்த்திங்கன்னா
பிட்காயின்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பிட்காயினில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஒருவேளை இந்த டிமாண்ட் ஏரியாவில் அது பம்ப் ஆனாலும் சரி, டிமாண்ட் ஏரியா லோக்கு கீழே வந்துட்டு பம்ப் ஆனாலும் சரி, இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக அமைஞ்சுதுன்னா, ஓகேங்களா, இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலாக அமைஞ்சுதுன்னா இது பேக் டு பேக் நம்மளுக்கு வந்து ஒரு 2 புல்லிஷ் கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன் பேசுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களும் அதில் ஓன்லைன் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.